அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சிஷ்டியா காதிரியா ஷேகுமார்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். கடைசியாக குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றை பார்த்தோம். அவர்களுடைய ஹலீஃபா ஹஸரத் ஷேக் ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அந்த ஷேகுமாருடைய ஃபைசானை கொண்டு நம்முடைய கல்வை அலங்கரிப்பானாக. அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. பாபா ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பஞ்சாப் ஃபார்சியில் நிறைய கவிதை எழுதியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் பஞ்சாபி கவிதையினுடைய முன்னோடி அவங்க தான். பஞ்சாபி கவிதைகளுடைய மிகப்பெரிய முன்னோடி அவங்க தான். ஹிஜ்ரி 1170 கிறிஸ்துவ வருஷம் 1175 ஹிஜ்ரி 571 அவர்கள் பிறந்ததாக. ஹிஜ்ரி 571 நம்ம பிறந்தது 571. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? சுமாராக 900 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன ஹிஜ்ரி 1445. அப்போ சுமாராக 900 வருடங்களுக்கு முன்பு எஜமான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். 900 வருடங்கள், 1000 வருஷம் கிட்டத்தட்ட ஓடிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ எஜமான் அவர்கள் மிகப்பெரிய பாரசீக கவிஞராகவும் மாபெரும் ஞானியாகவும் ஆயிரக்கணக்கான முரீதுகளுக்கு ஷேகாகவும் இருந்திருக்கிறார்கள். ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி ஹலீஃபாக்கள் மட்டும் 540 பேர் இருந்தாங்களாம். ஹுலஃபாக்கள் மட்டும் 540 பேர். இப்போ உலகமெங்கும், இந்தியாவெங்கும், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இன்றைய ஆப்கானிஸ்தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்த அன்றைய பெரிய நாடு, அந்த நாட்டுடைய மிகப்பெரிய ஷேகாக இருந்தார்கள். எஜமான் அவர்கள் பிறந்தது மூல்தானில். இன்றைக்கி அது பக்கத்திலே, தாங்கள் பிறந்த இடத்தின் பக்கத்திலேயே உள்ள அஜூதன் பாக்பட்டன், அஜூதன் இருந்து அதில் ஒரு பகுதி பாக்பட்டன் என்ற ஊரில் தான் இப்போ அடங்கியிருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய தர்கா இருக்குது. பாகிஸ்தானுக்கு பேரே அது கொண்டு தான் வந்திருக்கு, பாக்பட்டன்லேருந்து. மொத்தம் பாகிஸ்தானில் இருக்குது இப்போ அவங்களுடைய மக்பரா. அவங்க பிறந்த ஊர் மூல்தானுக்கு அருகில் உண்டான கஹத்துவால் என்ற ஊர். அது பக்கத்திலே எஜமானுடைய அஜூதன் என்ற இடத்தில் ஒன்று பாக்பட்டன் என்ற ஊரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய தர்கா இருக்குது. அல்லாஹ் அங்கே ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. எஜமான் அவர்கள் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அவருடைய பரம்பரையில் வந்தாங்க. உமர் நாயகத்துடைய பரம்பரையில் வந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுனுடைய மகனார் அப்துல்லா அவர்களுடைய பரம்பரையில் வந்து அஜமானுடைய பரம்பரை சேருது. அந்த பரம்பரையில் ஃபரஹ் ஷா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மன்னர் வந்திருக்கிறார். அவங்க வழியில் எஜமான் வர்றாங்க. எஜமானுடைய தந்தையார் ஷேக் ஜமாலுத்தீன். இவங்களும் மிகப்பெரிய இறைநேசராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஷேக் ஜமாலுத்தீனுடைய வாப்பா ஷேக் மசூத் அப்படின்னு பேர். அவங்களும் பெரிய இறைஞானியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஷேக் மசூத் அவர்கள். ஷேக் மசூத் மிகப்பெரிய தக்வா உள்ளவராக, நல்லடியாக இருந்த பார்த்துட்டு அந்த காலத்துடைய அரசர் மஹமூத், அந்த காலத்துடைய அரசர் மஹமூத் கஸ்னவி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அவுலியாக்களை ரொம்ப மதிப்பார். அவர் அந்த என்ன பண்ணார், ரொம்ப பெரியவர்களை நல்லா கண்ணியப்படுத்துவார். அவரும் பெரிய இறைநேசராக இருந்தார். மஹமூத் கஸ்னவி கஜினி ஆண்ட மன்னர். அவர் கஜினி ஆண்டார், கஸ்னவின்னு பேர். அவர் தன்னுடைய கூட பிறந்த அக்காவை அந்த ஷேக் சுஐப் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். தன்னுடைய கூட பிறந்த சகோதரியை ஷேக் சுஐப் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இவங்க யாருங்க? ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கருடைய பாட்டனர். அப்போ அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் ஷேக் ஜமாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ மஹமூத் கஸ்னவி மன்னருடைய கூட பிறந்த அக்கா மகன் தான் ஷேக் ஜமால். அக்கா பேரன் தான் பாபா ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
இப்போ மிகப்பெரிய ஞானியாகவும் மார்க்க அறிஞராகவும் இருந்தார்கள். அதனால ஷேக் ஜமால் அவர்களை அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் கஹத்துவால் என்ற ஊருக்கு காசியாக நியமித்திருந்தார்கள். அந்த ஊருடைய காசியாக நியமித்து மக்களுக்கு நேர்வழி கற்றுக் கொடுத்தார்கள். அங்கே தான் ஃபரீத் கஞ்சர் ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி பிறந்தாங்க. அவங்களுக்கு இயற்பெயர் தாயார் தந்தையார் வைத்த பேர் மஸ்ஊத் என்பதாக இருந்தது. ஓஸ்த் அந்தர் சிர்ரமன் ஜாஹிர் ஷுதா மன்னயம் மஸ்ஊது வல்லா மன்னயம். மஸ்ஊத் அவங்க இயற்பெயர். அவங்களோட கவிதைகள்லாம் பின்னாடி மஸ்ஊதுன்னு சேர்த்துருப்பாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க நிறைய கவிதைகளில் பார்த்திங்கன்னா நிறைய கவிதை புக்கு எழுதியிருக்காங்க. இறைஞான கவிதைகள். ஃபரீதா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஃபரீதா ஃபரீதா அவங்க பேர் ஃபரீது, பாப்பா ஃபரீதுத்தீன். ஃபரீதா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தன்னை நோக்கி தான் பேசுவாங்க அதிகமான கவிதைகள். பின்னாடி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய கவிதைகளில் ஃபரீதா ஃபரீதே யோசிச்சு பார் அப்படின்னு தன்னை பற்றி தான் தன்னை நோக்கி தான் கவிதையாக பேசுவாங்க அதிகமாக. அவங்களுடைய ஒரு நூற்றுக்கணக்கான கவிதைகள் எல்லா கவிதையிலையும் மேலே ஃபரீதா ஃபரீதான்னு ஆரம்பிக்கும். அந்த கவிதைகள் பற்றிலாம் பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லா புக்கும் இருக்குது. அப்போது மன்னயம் வல்லாஹி யாரா மன்னயம் ஜான ஜானம் சிர்ர சிர்ரம் தன்னயம் ஜி. இது எஜமான் அவர்களுடைய ஃபேமஸான பாட்டு இது. மன்னயம் வல்லாஹி யாரா, அல்லாஹின் ஆணையாக நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, சத்தியமாக நான் இல்லவே இல்லை. ஓஸ்த் அந்தர் சிர்ரமன் ஜாஹிர் சுதா, என்னுடைய சிறிலே என்னுடைய சிறிலே அவன்தான் ஜாஹிராக இருக்கிறான், அவன்தான் இல்லை வெளியாக இருக்கிறான். நிச்சயமாக மன்னயம் நான் இல்லவே இல்லை. மஸ்ஊதே வல்லாஹி மன்னயம், அல்லாஹின் ஆணையாக நான் இல்லை அப்படின்னு நிஜமாக படிச்சிருக்காங்க. அந்த கவிதை பெரிய கவிதை இன்ஷா அல்லாஹ். அதையும் பின்னாடி நம்ம சொல்லுவோம். இப்போ ஆரம்பமாக கால சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். எஜமான் அவர்கள் சிறு வயதிலேயே மிகப்பெரிய இறை ஞானியாக அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளவனாக இருந்தாங்க. எஜமான் அவருடைய தந்தையார் ஷேக் ஜமாலுத்தீன் அவர்கள். அவர்களும் மிகப்பெரிய தக்வா உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால் அந்த காலத்தில் அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய இறை ஞானி வஜீஹுத்தீன் என்பவர்கள் தன்னுடைய மகள் குர்சும் ஹாத்தூன் என்பவர்களை இவங்க அப்பாவுக்கு ஜமாலுத்தீன் திருமணம் செய்து வைத்தார்கள். அப்போது இவங்க அம்மா பேர் என்னங்க, குர்சும் ஹாத்தூன். ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவங்களும் மிகப்பெரிய இறைநேசராக இருந்தாங்க, மிகப்பெரிய வலியுல்லாவாக இருந்தாங்க. அவங்க தந்தையார் எஜமானுக்கு 6 வயசாக இருக்கும்போதே வஃபாத் ஆயிட்டாங்க ஜமாலுத்தீன் அவர்கள். இப்போ அவங்க வளர்க்குற முழு பொறுப்பும் குர்சும் ஹாத்தூன் அவர்கள் தான். தன்னுடைய 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, மொத்தம் 4 பிள்ளைகளை மிக தக்வாவுள்ள வாழ்க்கையாக வளர்ப்பாக வளர்த்து வந்தார்கள். எந்த அளவுக்கு அவங்க விலாயத்துன்னு கேட்டால் ஒரே ஒரு சின்ன சம்பவம், அவருடைய மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் வேணாம், சின்ன சம்பவம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு திருடுறதற்கு ஒருத்தர் வந்தார். ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சிட்டார். திருடன் வந்தங்க சாமான்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே கால் வைக்கிறாப்புல 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, 2 கண்ணும் தெரியல, சுத்தமாக கண்ணு குருடாயிருச்சு. கத்துறான் காப்பாற்றுங்க. அப்போ அம்மா வெளியே வந்தாங்க. என்னம்மா அப்படின்னு. அம்மா நான் இந்த வீட்டை திருட வந்தேன், 2-3 சாமான் கலைச்சி தூக்கினேன், வெளியே போனேன், கண்ணே தெரியல, என்னை காப்பாற்றுங்க, என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு கெஞ்சினான். சரி ஆண்டவன் உனக்கு கண்ணு கொடுக்கட்டும் அப்படின்னு ஒன்று கண்ணு வந்துருச்சு. தௌபா செஞ்சுட்டேன், இனிமேல் வாழ்நாள் திருடவே மாட்டேன், நான் எனக்கு கண்ணை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சினான். அம்மா துவா செஞ்சாங்க, மறுபடியும் கண்ணு வந்துருச்சு. அந்த நேரத்தில் அவங்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருந்தாங்களாம். அவங்க எப்படி அவங்க சத்தம் கேட்டோன்னு இப்படி தஹஜ்ஜுத் செலுத்துனாங்க, கண் 2ம் போயிடுச்சு அவனுக்கு. உடனே அவன் வீட்டுக்கு போய் தௌபா செஞ்சுட்டு தன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நேராக அவங்கள்ட்ட அவங்களே களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தது மட்டுமே தன் குடும்பத்தையே இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டாப்புல. அப்போ அப்துல்லான்னு அவங்க பேர் வச்சாங்களாம். அந்த மனிதருக்கு அப்துல்லான்னு பேர் வச்சு கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஹிதமத்திலே இருந்து அவரும் மிகப்பெரிய ஞானங்கள் பெற்று அவுலியாவாகிட்டாராம் அவங்க அந்த இடத்துல. அதனால் அவருக்கு பேர் எல்லோரும் சாவுலே அப்படின்னு சொல்லுவாங்களாம், பழைய பேர். அதனால் அப்துல்லா சாவுலே அப்படின்ற பேர்லேயே அழைக்கப்பட்டு அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கி அவருக்கு அங்கே தர்கா கட்டியிருக்காங்களாம். இந்த சாவுலே, அப்துல்லா சாவுலேக்கு திருடராக இருந்து எஜமா வீட்டுக்கு மனிதராக மாணவர். அந்த இடத்துல இன்னும் போய் மக்கள்லாம் தர்பாரில் போய் ஜியாரத் செய்கிறாங்களாம் அந்த அப்துல்லா சாவுலே என்பக்கூடிய இடத்துல. அந்தளவுக்கு ஒரு திருடனையே தங்களுடைய தவஜ்ஜுகை கொண்டு மாற்றியவர்கள் அவங்க அம்மா
கர்சூம் ஹாத்தூன். அந்த காலத்தில் தாய்மார்களுடைய தக்குவா தான் அந்த பிள்ளைகளுக்கு பிரதிபலிக்குது. இப்போ நம்ம தாய்மார்கள்ட்டே தக்குவா இல்லை, அவங்களே தக்குவாவுக்கு மாற்றமாக நடந்தாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு அதுதான் அப்படி பிரதிபலிக்கும். இந்த சின்ன வயசுலேயே அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அவர்களுக்கு தீனை கற்றுக்கணும் அந்த அம்மாவுக்கு ஆசை. அதனால் அந்த சின்ன பையன் 6 வயசு தன்னுடைய மகனாரை ஃபரீதை கூப்பிட்டு, தம்பி நீ ஒழுங்காக தொழுகணும், தொழுதா அல்லாஹ் அவனுக்கு நிறையா கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன கொடுப்பான்னா, இப்போ ஃபரீது நாயத்துக்கு சின்ன வயசுலேயே அந்த நம்ம சின்ன குழந்தைங்க சாக்லேட் பெரியமாக சாப்பிட்றாங்களே, மிட்டாய் பெரியமாக சாப்பிட்றாங்களே, இப்போ சாக்லேட்டு மிட்டாயெல்லாம் இப்போ இருக்குது, அந்த காலத்தில் அது கிடையாதுல்ல. சக்கரை கட்டி, நாட்டு சக்கரை கட்டி, சக்கரை கட்டி சக்கரைன்னு சொல்லுவாங்க, சக்கரை கட்டி கல்கண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் கல்கண்டு மாதிரி, அதுதான் பிரியமாக கொடுப்பாங்க. அதுதான் அந்த காலத்தில் நாங்களாம் சின்ன வயசு அந்த காலத்தில் இனிப்புனா கல்கண்டு தான், கல்யாண வீட்டில் தூவுவாங்க, அதுதான் சாக்லேட்டு. இது சாக்லேட்லாம் வீணாக போனது, பல்ல ஒட்டி எப்படி பல்ல சொத்தையாகுது, அது கல்கண்டு அப்படி கரைஞ்சி உள்ளே போயிடும், பல்லெல்லாம் போய் சிக்காது. அதனால் அது பிரியமாக சாப்பிடுவாங்களாம் அந்த சக்கரை கல்கண்டு. அப்போது நீ என்ன உனக்கு பிரியமாக சாப்பிடுவேன், என்ன பிரியம், கல்கண்டுன்னா பிடிக்கும், சக்கரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி நீ தொழுதா அல்லாஹ் அவனுக்கு கல்கண்டு கொடுப்பான், தொழுதுட்டு அல்லாட துவா செய்யுது அப்படின்னு, அல்லா கல்கண்டு அப்படியா அப்படின்னு முசல்லா போட்டாங்க. அவர் ஒழு செய்ய போயிட்டோம், மூஞ்சியெல்லாம் கழுவிட்டோம் அனுப்பிச்சுட்டு ஒரு கல்கண்டு எடுத்து பேப்பரில் சுற்றி முசல்லாவுக்கு கீழே வச்சிடுறது. அவர் ஒழுங்காக தொழுவணும், சொல்லி முடிச்சு அல்லா எனக்கு கல்கண்டு அல்லான்னு கேட்பார். கேட்டோன்னே அல்லாட்ட கேட்டேம்மா, கேட்டால் எடுத்து முசல்லாவுக்கு கீழே பாரு இருக்கும் அப்படின்னு, எல்லாம் கொடுத்துருப்பான் அப்படின்னு திறந்து பார்த்தா உள்ள கல்கண்டு. அல்லா கொடுத்துட்டான், அல்லா ஒரே சந்தோஷம், எனக்கு அல்லா கல்கண்டு கொடுத்தானே, நான் தொழுதேன்னா அல்லா எனக்கு கல்கண்டு கொடுத்தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. 6 வயசுலேயே, அந்த வயசுலேயே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்படி ஒவ்வொரு தடையும் தொழுக வைக்கும்போது அம்மா அவர் ஒழு செய்ய போயிட்டு வரதுக்குள்ளார கல்கண்டு கீழே வச்சுருவாங்க. இதுதான் அவங்க வேலையாக இருந்துச்சு. இப்படி அந்த அம்மாவுக்கு அல்லா கொடுக்குறான்னு கடைசி வரைக்கும் நம்பினார் அவர். அம்மா வச்சிட்றாங்க பழக்கிறதுக்காக கொஞ்சம் காலத்துக்கு. ஒரு நாள் அவர் தொழுதுட்டு வெளியே போய்ட்டு வந்தாப்புல, தொழுவுமா அல்லா கல்கண்டு கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு முசாலா போய் தக்பீர் கட்டார். ஏன்னா ஏற்கனவே அசர் செஞ்ச ஒழு இருக்குது மகரிபுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒழு செய்ய போகல. ஆஹா, ஒழு செய்ய போகிறதுக்குள்ளே கல்கண்டு மடித்து வைக்கணுமே. இப்போ அவருக்கு அம்மாவுக்கு ஒரே கவலையாக போச்சு. இப்போ தொழுது முடிச்சுட்டு கல்கண்டு இல்லைன்னா ஏமா அல்லா கொடுக்கலன்ற கவலை வரும் ஒன்று. சரி இப்போ கொண்டு போய் நம்ம கல்கண்டு உள்ளே வச்சோன்னா இவ்வளோ நாள் அம்மா தான் வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி, அல்லா கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடும். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. அல்லா என் பையன் மனசு கெட்டு போயிடக்கூடாது, எவ்வளோ நாளாக அல்லா கொடுக்கலங்கிற மாதிரி நினச்சி வந்துடக்கூடாது, அது இன்றைக்கி ஏன் அல்லா கொடுக்கல, இன்றைக்கும் தொழுது தானே செஞ்சோன்ற மாதிரி அந்த எண்ணமும் வந்துடக்கூடாது, என் பையனை காப்பாற்றலான்ட்டு வீட்டுடைய பின்னாடி கொள்ளை இருக்கும் அங்கே போய் எண்டுக்கிட்டு தலையை விவாதத்தில் வருது தலைமுடி திறந்து போட்டாங்களாம். திறந்து தலை விரிகோலம் அல்லாட்ட கேட்குறதுன்னு சொல்கிறது இல்லையா, அது மாதிரி நம்ம ஹஜ்ஜில் போய் தலை விரிகோலமாக கேட்குறோம். அந்த மாதிரி தலை விரிகோலமாக ரப்பே என் பிள்ளையை நீ தான் பொறுப்பேற்றுக்க அல்லா, அவர் மனசில் உன்னுடைய காதலை உண்டாக்க அல்லா அப்படின்னு அல்லாட்ட அழுதுட்டு இருந்தாங்களாம். இது வழக்கமாக அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுத்துட்டு திறந்து பார்த்தா அந்த முசல்லா எவ்வளோ பெருசு இருக்குதோ அவ்வளோ பெருசுக்கு அப்படியே கீழே வரைக்கும் ஃபுல்லாக சர்க்கரை சுரங்கமே இருந்துச்சான். அப்படியே அல்ல சர்க்கரை வருதான், கல்கண்டு அல்ல வருதான். அந்த முசல்லா எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு சுரங்கம் மாதிரி கல்கண்டு எடுக்க கல்கண்டு சர்க்கரை வந்துக்கிட்டே இருக்கா. அதனால் அவங்க அம்மா பார்த்தாங்களாம். இந்த காட்சியை பார்த்தோன்னு அம்மா சொன்னாங்களாம், நீ ஷக்கர் கஞ்ச், நீ சர்க்கரை சுரங்கம் தம்பி நீ அப்படின்னு பேர் வச்சாங்க அம்மா சொன்னாங்களாம். அதனால் அவங்களுக்கு பேர் கஞ்சே ஷக்கர். கஞ்சுன்னா சுரங்கம், ஷக்கர்னா கல்கண்டு. உங்களுக்கு சர்க்கரை சுரங்கம் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. சிலர் கஞ்சே ஷக்கர்னு சொல்லுவாங்க, சிலர் ஷக்கர் கஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. அதனால் வாழ்நாள்லாம் அவர்களுக்கு எல்லோரும் இப்போவும் ஷக்கர் கஞ்ச் ரஹமத்துல்லா அலி, அது கஞ்சே ஷக்கர் அப்படின்னு அவங்கள எல்லோரும் அப்படி தான் அழைப்பாங்க. அவங்கள அந்த பேர் வந்துருச்சு என்று கூறுகிறார். அப்போ அந்த அம்மா எப்படி ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த குழந்தைக்கு. சிறு வயதிலேயே அந்த குழந்தையை தொழப்பழக்கக்கூடியவர்களாக அந்த அம்மா இருந்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம பழக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர்களுக்கு முயற்சி செய்கிறோமோ, அந்தளவுக்கு பிற்காலத்தில் அவங்க மிகப்பெரும் அவுலியாவாகி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியதாகிட்டாங்க. தாயும் தந்தையுடைய ஒழுக்கம்தான் பிள்ளைகள் அப்படி பிரதிபலிக்கும். தாயும் தந்தையும் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலேனால் நீ என்ன தான் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லு. பையன் ஃபஜ்ர் தொழுவ மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் வருத்தப்படுவாங்க. நீ தொழுவுறியா? நமக்கு கடையெல்லாம் அதிகமாக இருக்குங்க, வர்றதுக்கு லேட்டாகிடுதுங்களா, ஃபஜ்ர் தொழுவ முடியல, பையன் தொழுவ வேண்டியதானே. அது ஒரு காலம் நடக்காது.
அத்தாவும் தொழுவ மாட்டாங்க, அம்மாவும் தொழுவ மாட்டாங்க. பையன் மட்டும் 5 நேரம் ஒழுங்காக தொழுவணும், அது நடக்கவே எனக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் நீ தந்தையும் தாயும் தொழுது அதை தான் பிள்ளைகளுக்கு மத்தியில் பரவுமே ஒழிய நீ அவர்களை வேறு எந்த மொழியிலும் வளர்க்கவே முடியாது. அப்போ இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில், பிற்காலத்தில் நடந்திருக்கலாம். அந்த பல காரணங்களை வைத்து அவங்க ஷக்கர்கஞ்ச் என்று பேர் வந்ததாகவும் வேறு சில காரணங்களும் அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள். ஒரு முறை ஒரு கூட்டம் சென்று கொண்டிருந்தது. குல்சார அபுரார் கிதாப் எழுதுகிறாங்க. பஞ்சராக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக கூட்டம் போயிட்டே இருந்தாங்களாம். ஒட்டகங்களில் அவர்கள் சர்க்கரை ஏற்றிக்கிட்டு விற்பனைக்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. வணிக கூட்டம் 10-15 ஒட்டகம் போகுது. எஜமாங்க உட்காந்துருந்தாங்க. என்ன போகுது அப்படின்னு கேட்டாங்களாம். ஏதோ சர்க்கரைன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்களோ, அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னது உப்புங்க அப்படின்றாரு. அப்படிங்களா, சரிங்க அப்படின்ட்டார். கொஞ்சம் தூரம் போய் அவங்களாம் சர்க்கரை இறக்கி விற்பனைக்காக எடுத்து பார்த்தா எல்லாம் உப்பாக இருக்குது. உப்பு வந்து சாதாரண ஒரு கிலோ 5 ரூபாய்க்கு விற்கக்கூடியது, சர்க்கரை கிலோ 50 ரூபாய்க்கு விற்கக்கூடியது, எல்லாம் உப்பாக மாறிடுச்சு. என்னடா ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. இப்போ அந்த வழியில் ஒரு சூஃபி இருந்தார், அவர்கிட்ட நம்ம உப்புன்னு சொன்னோம்ல, அப்படியா சரி சரி அப்படி சொன்னார்ல, அதுதான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விளங்கிட்டு திரும்ப வந்து எஜமான்ட்ட மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் சர்க்கரை கொண்டு போனோம், நீங்கள் உப்புன்னு சொன்னோன்னு உப்பாயிடுச்சு, துவா செய்யுங்க அப்படின்னு அவர் அழுது கேட்டுக்கொண்டார்கள். சரி சர்க்கரையாகவே ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தா மறுபடியும் எல்லாமே சர்க்கரையாகவே ஆயிடுச்சு. அதனால் அன்னையிலேருந்து அங்கே ஷக்கர்கஞ்ச் என்று பெயர் வந்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள். அப்போது இது ஒரு ரிவாயத்தில். இன்னொரு ரிவாயத்தில் வருது, எஜமான் அவர்கள் எப்பயுமே கடுமையான முறையில் முராக்கபா செய்வாங்க. கடுமையான முறையில் மாதக்கணக்கில் நோன்பு வைக்கிறது, சாப்பிடாம கிணத்துல தலைகீழ தொங்கி நோன்பு வைக்கிறது, அப்படி இரவெல்லாம் விபா செய்கிறது, இப்படிலாம். ஒரு முறை 7 நாள் தொடர் நோன்பு வைத்திருந்தார்கள் எஜமானவர்கள். 7 நாள், அதாவது ஒரு சஹர் செஞ்சால் 7 நாள் கழிச்சு தான் இஃப்தார் செய்கிறது. சோம விசால் அப்படின்னு சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி 3 நாள் சோம விசால் வைப்பாங்க, தொடர்ந்து வைப்பாங்க. சஹாபாக்களும் அந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லி முயற்சி செய்தார்கள். பெருமானை தடுத்துட்டாங்க. வேணாவா, ஐயுக்கும் சொல்லி என்ன மாதிரி உங்களுக்கு யார் இப்படி சக்தி உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால் எனக்கு அல்லாஹ் யுத்இமுனி ரப்பி வ யுஸ்கீனி, ரப்பின் புறத்திலிருந்து எனக்கு உணவு அளிக்கப்படுகிறது, ரப்பின் புறத்திலிருந்து எனக்கு அல்லாஹ் தஆலா தண்ணி கொடுக்குறான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வைக்க வேணாம், சாதாரணமாக வைங்க, சஹர் செய்யுங்க, இஃப்தார் செய்யுங்க, இதே மாதிரி வைங்கன்னு சொல்லி பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நீங்களும் குடும்பத்தோடு இருங்க, எல்லாம் தூரப்பட்டாங்க. சரிம்மா, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோம விசால் வைக்க வேணும்னு சஹாபாக்களை தடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த மகான்கள்லாம் வச்சாங்க? எத்தனையோ மகான்கள். ஃபரீது நாங்கள் 7 நாள் வச்சாங்க. கௌசு நாயகம் 1 வருஷம் நோன்பு வைப்பாங்களாம். 1 வருஷம் கழிச்சா சாப்பிட்றது. அது எப்படி அது எப்படி முடியும்? அது அவருடைய கராமத். நம்மளால் முடியாது. அது மாதிரிலாம் மக்கி மண்ணோட மண்ணாக போயிடும். 1 வருஷம் சாப்பிடாம நினைத்துக்காகும். இப்போ அந்த மாதிரி ரிவாயத்துலாம் வருது. அது பொய்யா? அது பொய்ன்னு சொல்ல தேவையில்லை, அது உண்மை தான். அது அப்படின்னு சொல்ல அவங்களோட ஆன்மீக பலம், அது சாத்தியம்தான், அது அவங்களுக்கு சாத்தியம்தான். அதான் நான் ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஏதோ ஒரு ஊரில் ஒரு அம்மா 250 நாட்களாக வெறும் தண்ணி மட்டும் குடித்து எதுவுமே சாப்பிடாமல் வாழ்ந்துட்டுருக்கான். பேப்பரில், நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு. சொன்னேன், அது எடுத்து வச்சுருக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி அது எப்படி எப்படி தெரியல. அது அவங்களாவது கராமத்துன்னு சொல்லலாம், இது எப்படி இருக்கிறாங்க அது தெரியல நமக்கு, புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி ஷேகுமார்கள் தன்னுடைய கராமத், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு அதிசய பவர் அது. உணவு இருந்தாமல் தண்ணி குடிக்காமலாம் இருந்திருக்காங்க. சரி இருந்திருக்காங்க. சரி, இப்போ கேள்வி என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் சஹாபாக்களை இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று. எதிலையுமே நீங்கள் நிதானத்தோடு இருந்துங்க அப்படின்ட்டாங்க. ஜி, ஒரு சஹாபி இந்த மாதிரி, நான் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவா, வேணாம், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வேணாம், 3 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் டெய்லி குர்ஆன் ஓத தடை செஞ்சான்னு வருது. இப்போ சில அவுலியாக்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு குர்ஆன் ஓதிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி இமாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க. இமாம் ஷாஃபி இமாம் இந்த இரவு இஷாவிலிருந்து ஃபஜ்ருக்குள்ள ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம் செஞ்சாங்களா? சௌம விசால் கூடாதுங்கிறாங்க, எப்படி நோன்பு வச்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு சஹாபி இரவெல்லாம் வணங்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி வணங்காதீங்க,
உங்களுடைய கண்ணுக்கு சில ஹக்கு இருக்குது, உடலுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, மனைவிக்கு சில ஹக்கு இருக்குது. இன்னலி ஜௌஜத்திக்கு அலைக்கு ஹக்குன் ஜி, இன்னலி ஐநைக்கு அலைக்கு ஹக்குன், கண்ணுக்கும் ஹக்கு இருக்குது, தூங்குங்க அப்படின்னா. அப்புறம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இரவு நின்றாங்கன்னா ஃபஜர் வரைக்கும் வந்துட்டு ஒரே தொழுகையில் ஒரு காலில் ஒரு ரக்காத்து, ரெண்டாவது காலில் ரெண்டாவது ரக்காத்து முழு குர்ஆன் ஓதி முடிச்சிடுவாங்களாம். இப்படி 40 வருஷம் இஷாவுக்கு செய்த ஒரு தொழுகையில் உலுவில் ஃபஜர் தொழுகிறாங்க. அது எப்படி? அது ஜாயிஸா? பெருமானார் சொல்லுக்கு மாற்றம் செஞ்சாங்களா? ஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரஹ்பானியத்து இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த உம்மத்தில். ஆனால் சில சூஃபியல் கல்யாணமே முடிச்சிக்கல. பாயிஸ் பிஸ்தாமி ரஸி எல்லாம் கல்யாணம் முடிச்சிக்கல. நாகூர் ஜமா ஷாவுல் பாஷா நான் கல்யாணம் முடிச்சிக்கல. அப்படியா? பாயுதுல் பிஸ்தாமி ரஸி எல்லாரும் கல்யாணம் முடிச்சிக்கல. மற்றவங்களை பற்றி தெரியல எனக்கு. ரிஃபாய் நாயமா அவங்க பற்றி தெரியல. நிறைய அவுலியாக்கள் நவீ இமாம் கல்யாணம் முடிச்சிக்கல. முஃபஸ்ஸிர் ஹதீஸ் ஷாஃபி ஃபிக்ஹில் மிகப்பெரிய முன்னோடி நவீ இமாம் வந்து கல்யாணம் முடிச்சிக்கல. அந்த மாதிரிலாம் நிறைய அவங்க கல்யாணம் முடிச்சுக்காமல் இருந்தாங்களே, அது என்னது மாற்றமா? அதுக்கு பெருமானார் சொன்னதுக்கு மாற்றமா அப்படிலாம் ஒரு கேள்வி. இருந்தாலும் அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு நிறைய பணிகள் இருந்தது. ஜிஹாதுக்கு போக வேண்டியிருந்துச்சு, இல்மை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, நிறைய பணிகள் அவர்களுக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க இஸ்திதாஅத்துக்கு பெருமானார் இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சால் போதும் என்று சொன்னார்கள். நினச்சிங்களா? அதுக்கு பிற்காலத்தில் உள்ள மகான்கள் அவுலியாக்கள் எனக்கு அந்த இஸ்திதாஅத் இருக்குதுன்னு நினச்சா அந்த கூடுதல் அமல் செய்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுக்கு மாற்றமாக அமையாது. அவங்களுடைய பணி சுமை எப்படி, இவங்களுடைய பணி சுமை வேறு. ஏன்னா இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம். ஒவ்வொரு சஹாபியும் 10,000 சஹாபாக்கள் 1,24,000 சஹாபா எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் போய் உட்காந்து முராகபாவில் உட்காந்துட்டாங்க. எல்லோரும் ஒருத்தர் மலையில், இது மலையில், அவங்க ஒரு காட்டில் எல்லாம் உட்காந்துட்டாங்க. மார்க்கத்தை யார் சொல்கிறது மக்களுக்கு மத்தியில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டாங்க. அவங்க தான் போய் உலக மக்களுக்கே சொல்லணும். மக்கள் அனைவருக்கும் அவங்க தான் போய் கற்றுக் கொடுக்க வேண்டிய பணியை ஆற்ற வேண்டியவர் சூழ்நிலை இருந்தாங்க. அதனால் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கட்டுப்பாடுகள் வேறு. சொன்னோம் அதிலே சில சலுகைகளும் கொடுத்துருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், குர்ஆனே சொல்லுது, உன் காச பணத்தை முற்றிலும் செலவழித்து விடாது, கஞ்சத்தனமாகவும் இருக்காது. வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக்க வலா தபுஸ்துஹா குல்லல் பஸ்த், ஒட்டுமொத்தமாக கொடுத்துறாத. ஃபதக்உது மலூமன் மதுஹூரா, திகைத்து போனவனாக சபிக்கப்பட்டவனாக அமர்ந்திருப்பாய், அவ்வாறு செய்யாதேன் குர்ஆன் சொல்லுது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு மொத்த சொத்தை கொடுத்தாங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு கேட்கவே இல்லை. குர்ஆனுக்கு மாற்றமாக செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கல. பாருங்கள், அரைஞ்சுங்களா? அவங்க தக்குவாக்கு ஜாயிஸ், பெருமாள் ஜாயிஸ் ஆக்கிட்டாங்க, விட்டுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா கல்யாணமே முடிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ரிவாயத்து வரும், எத்தனை பெண்கள் வந்து யாரை சொல்ல எனக்கு திருமணம் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரும் கட்டிக்கிறாங்கன்னு கேட்டாங்க, கட்டி வச்சுட்டாங்க. ஆண்கள் வந்து எனக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டாங்க. ஜுலைபி போன்ற சஹாபாக்கள் வந்து எனக்கு கல்யாணம் முடிக்கணும் யாரை சொல்ல கேட்டாங்க. யாருமா பொண்ணு தர்றீங்க? கட்டி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல போய் நான் சொன்னேன், பொண்ணு கேளுங்க, பொண்ணு ரூபாய் கல்யாணம் முடிச்சுங்க, கட்டி வச்சுட்டாங்க. அபூ ஹுரைரா இல்லை பெருமாட்டாங்க யாரை சொல்ல நான் கல்யாணம் முடிக்கல அப்படின்னு. என்னால் ரொம்ப இதே என்ன வேகம் தாங்க முடியல ஜி, அப்படி நான் விரையை அடித்து கொள்ளலாமா? அப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படி இருங்கன்ட்டான். கல்யாணம் முடிச்சிக்கணும்னு சொல்லி வைக்கல பாருங்க. ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சிக்கலாம்ல, அப்படி இருங்கன்ட்டான். நோன்பு வச்சுக்கிட்டேன். ஏன் கல்யாணம் முடிச்சா பாதி நேரம் வீட்டில் உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த லாய் லாயில் பாடத்தை கேட்டு ஹதீஸை கேட்டு எத்தி வைக்கிற வேறு உங்கள் பொறுப்பு உங்க இருக்குல்ல. இப்போ பிற்காலத்தை கல்யாணம் முடித்தாங்க. சுசலம் காலத்துக்கு பின்னாடி அபூ ஹுரைரா கல்யாணம் முடித்தாங்க, பிள்ளைலாம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதில் இருந்துச்சு. ஆனால் அப்போ வேணான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில். அப்போ சொல்லலை பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒருத்தருக்கு சில சலுகைகள், சில பேர் காரணங்களை முன்னிட்டு சில விஷயங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருந்தார். அது மாதிரி இந்த சூஃபியாக்கள், இந்த அவுலியாக்கள் சிலர் திருமணமே முடிக்கல. ஏன்னா அவர்களுக்கு இறை காதலில் இஷ்கில் போயிட்டாங்க அவங்க. இப்போ திருமணம் முடித்தால் அதனுடைய ஹக்கை நிறைவேற்ற முடியாது, மனைவிக்குரிய கடமைகள் செய்ய முடியாது நம்மளால். அப்போ அவங்க திருமணம் கடமை இல்லை, அவங்க மேலே கடமை இல்லை, அவங்க மேலே அவசியம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வணக்க வழிபாடுகள் அதிகப்படியாக செய்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இரவெல்லாம் தொழுதாங்க. இப்போ பெருமாள் சொன்னதுக்கு மாற்றமாக இல்லவே இல்லை. அவங்களுக்கு இஸ்திதாஅத் இருந்துச்சு, முடிஞ்சு அவங்களால. இன்னொன்று, சஹாபாக்கள் ஏன் பெருமாள் தடுத்தாங்கன்னா, சஹாபாக்களுடைய வழியை வந்து உலக மக்கள் கடைசி வரைக்கும் பின்பற்றுவாங்க. ஒரு சஹாபி செஞ்சிட்டாங்கன்னா, அலைக்கும் பி சுன்னத்தி ஒரு சுன்னத்து ஹுலஃபாய் ராஷிதீன்,
அசஹாபி கன்னுஜும் ஹபி ஐயும் எஹ்ததைத்தும். இப்போ சஹாபாக்கள் வந்து முத்தபா பின்பற்றப்படக்கூடியவர்கள். அவங்களுடைய சொல்லும் செயலும் இந்த உம்மத்து கியாமத்து வரைக்கும் ஒரு உம்மத்துக்கு வழிகாட்டுதல். மறுநாள் இப்படி செஞ்சாங்கன்னா நமக்கு அது வழிமுறையாயிருது. வெறும் மசூதியில் அப்படி செஞ்சாங்கன்னா நமக்கு அது வழிமுறையாயிரும் நமக்கு அது. அதனால் நீங்கள் அப்படி செய்ய வேணான்ட்டான். இப்போ இமாம் அபூ ஹனீஃபா செஞ்சாங்கன்னா நமக்கு வழிமுறையாக ஆக்கணும் அவசியம் இல்லை. அவங்களுடைய தனிப்பட்ட முறையாக. ஷாஃபி இமாம் டெய்லி ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதுறாங்க, ஒரு கத்தம் முடிச்சாங்கன்னா நம்ம கடமையாக இல்லை, நமக்கு அது கடமை இல்லை. அது அவங்களுடைய தக்வா. இவங்க சௌம விசால் வச்சாங்க, ஃபரிதினா 6 நாள் நோன்பு தொடர்ந்து நோன்பு வச்சுருந்தாங்க, நமக்கு அது கடமை இல்லை. அவங்களுடைய தக்வா அது, அவருடைய தக்வா. அது வைக்கிற ஜாயிஸா அவங்களுக்கு இஸ்திதாஅத் சக்தி இருந்தால் அது அவர்களுக்கு கூடுமானது. அது தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்துச்சு, செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தால் கூடும், அவங்களுக்கு அது ஜாயிஸ் தான். அறிஞ்சா இல்லைங்களா? அதனால் அது ஏன் அதிகப்படியாக செஞ்சாங்க நவாஃபில்களை நம்ம கேட்க தேவையில்லை. அதிகப்படியாக நஃபில் செய்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இரவு தஹஜ்ஜுத் 10 ரக்காத் தொழுவாங்க, 12 ரக்காத் தொழுதாங்க. இப்போ 100 ரக்காத் தொழுவுன்னு ஆசைப்படுறாரு. 100 ரக்காத் தொழுவு தப்பா? அது தப்புலாம் ஒன்றும் இல்லை. பெருமாள் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா மிகுதமாக 8, 10, 12 தான் தஹஜ்ஜுத் தொழுதுருக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகப்படியாக தொழுவது இல்லை. 100 ரக்காத் தொழுவு. சில ரிவாயத்துகளில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, சில அஹமது இமாம் போன்ற மகான்கள் இரவு இஷாக்கு பாண்டி ஃபஜ்ர் வரைக்கும் 100 ரக்காத் தொழுதுருக்குறாங்க தஹஜ்ஜுத். அந்த மாதிரி தொழுதுருக்குறாங்க. அப்படி தொழுது ஜாயிஸான ஜாயிஸ் தான் அது. லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைஹி பின் நவாஃபில். நஃபிலான இந்த காரியங்களை கொண்டு அடியானை நெருங்கிக் கொண்டே இருப்பான், நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹத்தா அஹ்பப்து, நான் அவனை நேசிக்கும் வரையிலையும். இப்போ அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல குர்பை மேலும் நெருக்கத்தை பெறுவதற்காக மேல்மிச்சமாக செய்து கொண்டார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை விட அதிகமா அப்படின்னு நாங்கள் கேட்கக்கூடாது. பெருமானோட தக்வா அதிகமாக போயிடுச்சா, சஹாபாக்களோட இவங்க பெரிய முத்தகையாக போயிட்டாங்களா அப்படின்றது. ஒவ்வொருத்தருடைய கால சூழ்நிலை வேறு மாதிரி. காலித் மஜிதில் நோன்பு வச்சுக்கிட்டு 6 நாள் நோன்பு வச்சு வீட்டில் உட்காந்துட்டாங்கன்னா யாருப்பா அது ஜிஹாது செய்கிறது யார், நாட்டை காப்பாற்றுறது யார்? ஒவ்வொருத்தருடைய சட்டங்களும் ஒவ்வொரு நேரத்தில் அடைஞ்சலாம். இவங்களுக்கு இஸ்லாம் இப்போ வளர்ச்சி அடைந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அடைஞ்சிருச்சு. இனி ஜிஹாது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பாதுகாக்கப்பட்டுருச்சு. முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கிடச்சிச்சு, நாட்டுக்கு பாதுகாப்பு கிடச்சி போச்சு. இப்போ அவர்களை வேறு காரியங்கள் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, இபாதாத்துகள் பக்கம், வணக்க வழிபாடின் பக்கம், கிதாபுகள் பக்கம், இல்ம பரப்பரின் பக்கம், இல்முடைய கவனங்கள் பக்கம் கவனம் செலுத்தினாங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான். அவரவர்கள் அதில் கவனம் செலுத்தினார். இமாம் புகாரி இமாம் அவர்கள் வாழ்நாளாக ஜிஹாது செஞ்சு கிளம்பியிருந்தாங்கன்னா புகாரி கிதாப் கிடச்சிருக்குமா அவங்க சொல்லலாம். இப்போ அவங்க சிலரை கொண்டு கிதாபுகள், சிலரை கொண்டு ஹாதீஸுகள், சிலரை கொண்டு தசவுஃபுகள், சிலரை கொண்டு கிராத்துகள், யாரை கொண்டு எதை அல்லாஹ் வேலை வாங்கி கொண்டானோ அது மாதிரி. அப்போ ஹஸரத் ஃபரீத் கஞ்ச ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறான கடுமையான தவம் இருந்தார்கள். இன்னும் எத்தனையோ சூஃபியாக்கள் வந்து இந்த மாதிரி நோன்பு இருந்தார்கள், பட்டினி கிடந்தார்கள், தொழுதார்கள், வாழ்நாள் அத்தனை சொத்தையும் அள்ளி கொடுத்து விட்டார்கள், ஜக்காத்து கொடுத்து விட்டார்கள். டெய்லி வருஷம் 50 ஹஜ் செஞ்சாங்க. இமாம் அபூ ஹனீஃபா 40 ஹஜ் செஞ்சுருக்காங்களாம். 40 ஹஜ் செஞ்சாங்க. ஒரு ஹஜ் தானே கடமைன்னா பெருமான ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. நம்ம ஒரு ஹஜ் செய்கிறது தான் பரவாயில்ல, ஒரு ஹஜ் செய்கிறது தான் நல்லது, 2வது செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இல்லைங்களா? அவருடைய காலகட்டம் அப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை, சஹாபாக்களுடைய நிலைமை அப்படி. இல்லைங்களா? அதனால அந்த மேல் மிச்சமான நல்ல அமல்கள் நமக்கு கூடாது என்று இல்லை. உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் செய்து கொள்ளலாம், அவ்வளோதான். இல்லைங்களா? சரி வாங்க. அப்போ பாபா ஃபரீத் நாயகம் அவர்கள் இவ்வாறாக தன்னுடைய காலத்திலே அவர்கள் இருந்தார்கள். எஜமான் அவர்கள் இந்த சிறு வயதிலே கொண்டு போய் மதரசால விட்டாங்க. 6-7 வயசுலேயே அவங்க மின்ஹாஜுத்தீன் என்ற மிகப்பெரிய ஒரு சூஃபி இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் ஞானங்களை படிப்பதற்காக அனுப்பி வைத்து விட்டார்கள். அவங்கள்ட்ட மதரசால உட்காந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க எஜமா. அப்போ சின்ன வயசுலேயே குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணி, சின்ன வயசுலேயே மற்ற பாடங்கள்லாம் படித்து தேர்ச்சி பெற்றார்கள். அப்பொழுது அந்த ஊருக்கு எஜமா தங்கியிருந்த அந்த மூல்தானுக்கு ஹஸரத் பாபா ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தார்கள். அவர் மின்ஹாஜுத்தீன் அவர்களை பார்க்கறதுக்கான மதரசாவுக்கு வந்தாங்க. இவங்க சின்ன வயசு ஓதிட்டுருக்குறாங்க. அப்போ மேலே கிதாப் டெஸ்கில் இருக்குது. அப்போ பார்த்து கேட்டாங்க, நம்ம ஹாஜா பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி தம்பி என்ன கிதாப் ஓதுற அப்படின்னு கேட்டாங்க. அது கிதாபு நாஃபி அப்படின்னு பேர், இந்த கிதாபுடைய பேர். சர்க்கார் நாஃபி படுறேன், நாஃபிய கிதாப் ஓதிட்டு இருக்கிறேன் எஜமானே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அப்போ ஏமா துவா செஞ்சாங்களாம், அல்லாஹ் தஆலா உனக்கு இந்த கிதாபின் மூலமாக
மிகச்சிறந்த நன்மைகளை, நாஃபே நன்மை தரக்கூடியன்னு அர்த்தம். அல்லாஹ் மிகச்சிறந்த நன்மைகளை, அல்லாஹ் துமுக்கு நஃபா தேகா, அல்லாஹ் இதை கொண்டு மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு துவா செஞ்ச உடனே எஜமா சொன்னாங்கன்னா, சர்க்கார் खादिम को हुजूर की खिदमत और नज़र சஆதத் அசர் சே ஃபாய்தா ஹோகா. இதை கொண்டு அல்லாஹ் அவங்க நஃபா கொடுப்பான்னு சொன்னோன்னே, எஜமானுடைய புனித பார்வை மேலே பட்டாலே அல்லாஹ் எனக்கு நஃபா கொடுப்பான், அதே எனக்கு பெரிய நஃபா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சர்க்கார்னு. அந்த சின்ன வயசுலேயே ஷேகுமார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி துவா வாங்கணும், அவங்களுடைய கல்பில் எப்படி அவங்களுடைய இதை படிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால அந்த 6-7 வயசுலேயே எஜமா சொன்னாங்களாம், தங்களுடைய மேலான புனித பார்வையை மேலே பட்டாலே அது எனக்கு மிகப்பெரிய நன்மை கொடுங்க எஜமானே அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அல்லாஹ் தஆலா நசீபாக்குவான்பா அப்படின்னு முதல் தட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வளர்ந்து 10-20 வருஷம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லா ஞானங்களையும் கற்று முடிச்சுட்டு எஜமா எங்கே இருக்காங்க, டெல்லியில் இருக்கான்னு கேள்விப்பட்டு நேராக போனாங்க. போனோன்னா குத்துபுதீன் பக்தியார் கேட்குற கட்டி அணைத்து வாருங்கள், நீங்கள் முழுமை பெற்ற மனிதராக மார்க்க கல்வியில், வெளிரங்க கல்வி, ஸாஹிரி கல்வி முழுமை பெற்று வந்திருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு நான் மார்க்க ஞானத்தை கொடுப்பதற்கு லேசாயிருவாங்கன்னு கட்டி அணைத்து தன் முரீதாக ஆக்கி தன்னோடு சேர்த்து கொண்டார்கள். வெறும் அறகுறையாக வராமல் முழுமை பெற்று வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டினாங்கன்னு வந்திருக்கு ரிவாயத். அதே மாதிரி எஜமான் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே ஷேகுமார்களை ரொம்ப ரொம்ப ஷேகுமார்கள் துவா வைக்கிறாங்க. சின்ன வயசுலேயே இபாதத் வணக்க வழிபாடு. அந்த காலத்தில் ஷேக் ஜலாலுத்தீன் தப்ரீஸ் என்று மாபெரும் ஒரு ஷேக் இருந்தாங்க. அவங்க எங்கேயும் பல ஊர்களுக்கு போய் மக்களுக்கு மார்க்க ஞானங்களை புகுத்துவாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு மூல்தானுக்கு வந்திருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, இந்த ஊரில் இப்போ யாராவது பெரியவர்கள் யார் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள் சொன்னாங்களாம், அப்படி கஹத்துவால் என்ற ஊரில், இந்த ஊரில் யார் ஷேகுமாரில் இருக்கிறாங்களா பெரியவங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு ஊர்லேயும் போய் அந்த ஷேகுமார் யார் இருக்கானோ அவங்களுடைய துவா வாங்குறது முன் சென்ற பெரியவருடைய பழக்கம். கேட்டாங்கன்னா, எப்படி யாரும் இல்லை, நம்ம காதி சாப் ஜமாலுத்தீன் அவங்க பார்த்தாயிட்டாங்க. அவங்க மகன் ஒருத்தன் 6-7 வயசு, இப்போ பார்த்தாலும் ஃபிக்ரு உட்காந்துருக்காப்புல அவர் அப்படின்னு. அவர் தான் இந்த ஊரில் ஒரு நாங்களாம் சூஃபின்னு சொல்லிக்கோங்க, வேறு யாரும் இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னோன்னே, சரி அவரை காட்டுங்கன்னாங்களாம். போகிற வழியில் இவங்க கையில் ஒரு மாதுளம்பழம் இருந்துச்சு. அது கொண்டு போய் சம்பியை சாப்பிடுமா அப்படின்னு அதை உரைச்சி கொடுத்தாங்களாம். குடிச்சு பேசிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ நான் இல்லை நோன்பு வச்சுருக்கேன், இப்படி சாப்பிட்றதுன்னாங்களாம். எனக்கு நான் சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். சரின்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பேசிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஜலாலுத்தீன் அவங்க இது மாதிரி நான் உட்காந்துருக்கும்போது அந்த மாதுளம்பழத்து ஒரே ஒரு சொலை மட்டும் கீழே விழுந்துருந்துச்சான். அவங்க வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு தான் ஹதியாக கொடுத்தாங்க, இவங்க வாபஸ் பண்ணிட்டாங்க. நான் நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்க கொண்டுட்டாங்க. ஒரே ஒரு சொலை மட்டும் கீழே வந்துருந்துச்சு. நோன்பு திறந்துட்டு அந்த ஒரு சொலையை எடுத்து வாயில் போட்டாங்களாம். போட்ட உடனே அப்படியே அவங்களுக்கு தலை சுற்றுது. ஆலம் முழு உலகம் அல்லாத்தால அவங்க இன்கிஷாஃப் ஆரம்பித்தான். இல்மு ஞானங்கள் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே எல்லாமே லேசாக விளங்க ஆரம்பிச்சிருச்சு. பெரும் பெரும் ஞானங்கள் எல்லாம் விளங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அப்போ ஒரே ஒரு சொலை எடுத்து மாதுளம்பழத்துலேயே ஒரே ஒரு சொலை ஒன்று ஒரு விதை அதை எடுத்து வாயில் போட்டோன்னே மிகப்பெரிய ஞானங்கள் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான்னா, அந்த முழு பழத்தை சாப்பிட்டுருந்தா எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கும். அந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேனே அப்படின்னு மனசை வருத்தப்பட்டே இருந்தாங்க. அப்போ ஷேகுமார்கள் கை வைத்து துவா செஞ்சு கொடுத்த ஒரு சின்ன பழத்துலேயும் அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய ஞானங்கள் அல்லாஹ் கொடுப்பான். இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பான். நம்ம ஹாஜா மொயின் சிஸ்தி அஜ்மீர் நாயகம் இருந்தாங்களே, அவங்க சரித்திரத்துலேயும் வருது. அவங்க சாதாரண ஒரு தோட்டத்துடைய காவலாளியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய மகான் வந்தாங்க. மகான் வந்து அவங்க ஜோப்லேருந்து ஒரு ரொட்டி துணி எடுத்து கொடுத்தாங்க, சாப்பிடுமான்னு. அது சாப்பிட்டதோடு அவங்களுக்கு இன்கிஷாஃப் ஆரம்பிச்சு, இல்மு ஞானங்கள் திறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஷேகுமாருடைய ஒரு சின்ன தபர்ருக்காத் நம்ம இதில் வந்து சேர்ந்தால் அதன் காரணமாகவும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஞானங்களை கொடுப்பான் தபர்ருக்காத்தை கொண்டு. அது எப்படிங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா வந்தாங்க. எனக்கு எது சொன்னாலும் மறந்து போயிடுது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. முந்தானை துறங்க அப்படின்னாங்க. அவங்க தங்க போட்டு துண்டு எடுத்து விரிச்சிக்கிட்டாங்க. இப்படி முந்தானை துறங்கன்னு சொன்னோன்னே இப்படி விரித்து பிடிச்சாங்க. திறந்து பிடிச்சிக்கிட்டாங்க. சில முந்தானை துறங்க தரேன் பிடிச்சிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வெறுங்கையை அள்ளி இப்படி போட்டாங்க. வச்சுக்கங்க அணைச்சிங்களா வச்சுக்கிட்டாங்க. இதை அள்ளி நெஞ்சோடு அணைச்சிங்கண்ணா, அள்ளி நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டாங்க. அன்னையிலேருந்து எதுவுமே எனக்கு மறக்கலை. பெருமானார் சொன்ன கேட்டால் எந்த சின்ன சொல் செயல் எதுவுமே மறக்கலைன்ட்டாங்க. அப்போ பழத்தை கொண்டு கொடுக்குறது இல்லை, கையை வெறுங்கையை கொண்டே சூஃபியாக்கள் கொடுக்கலாம். வெறுங்கையை கொண்டே கொடுக்கும்போது பழத்தை கொண்டு கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சிங்களா. அது என்ன பொருள் அவங்க கைப்பட்டாலும் அந்த பொருளுக்கு எல்லாம் பறக்கத்தை கொடுத்துட்றான். அது மிகப்பெரிய வேலை செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட
அதே அபூஹுரைரா பசிக்குதுன்னு சொன்னாங்க. பெருமான் சின்ன பை இருந்துச்சு, இதை பேரிச்சம்பழம் எடுத்துக்கப்பா அப்படின்ட்டாங்க. பையை கொடுத்துட்டாங்க. பரக்கத்து, பெருமான் கை தொட்ட பரக்கத்து. அந்த பையில் பேரிச்சம்பழம் ஒரு 10-15 பேரிச்சம்பழம் இருக்கும் அந்த பையில். சுருக்கு பை மாதிரி போட்டு எடுத்து சாப்பிட்டாங்க. திரும்ப சாப்பிட்டாங்க. வந்துக்கிட்டே இருக்குது. பை காலியான மாட்டேன். காலையில் சாப்பிட்றாங்க, மதியானம் சாப்பிட்றாங்க. ஆஹா, வந்துக்கிட்டே இருக்கும். உடனே மற்றவங்க எங்கே கொடுங்கன்றாங்க. மற்றவங்க அள்ளி கொடுக்குறாங்க, வர்றவங்களுக்கும் அள்ளி கொடுக்குறாங்க. வந்துக்கிட்டே இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுசும் சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி அபூபக்கர் நாயகம் காலம் முழுசும் எல்லாரும் அந்த பெருமானை கொடுத்த பை எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. தூரத்துலேருந்து வந்து அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு போக வருவாங்களாம். வந்து வாங்கிட்டு போவாங்க. உமர் நாயகம் காலத்தில் 12 வருஷம், அப்போவும் அவங்க சாப்பிட்டாங்க. உஸ்மான் கனி நாயகம் 10 வருஷம், அப்போவும் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி ஏறத்தாழ 27 வருஷம் பெருமானார் காலத்துக்கு பின்னாடியும் அந்த பழத்தை உலக மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிஜமா வந்து பயிர் அல்ல வந்துக்கிட்டே இருக்குது. இது ஹதீஸில் வருது. உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொலை செய்யப்பட்டார் அல்லவா, அன்னைக்கு மொத்தம் மதீனாவில் ஒரே பரபரப்பாகி எல்லாம் ஓடுது, மக்கள் ஓட ஒடியார பரபரப்பாச்சு. அந்த பரபரப்பில் இவங்க எங்கே போகும்போது அந்த பை கை தவறி எங்கே கீழே விழுந்துருச்சு. அதுக்கு பின்னாடி ரவுண்டு கட்டி தேடி இருக்கிறாங்க. எங்கே போச்சுன்னு தெரியல. பை காணா போச்சு. பை எங்கே போச்சுன்னு தெரியல. எவ்வளோ தேடுன்னு தேடிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பிற்காலத்தில் சொல்லியிருக்காங்க, உஸ்மான் கனி ரலியல்லாஹு காலத்தில் அவங்க வஃபாத்தான நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு வருத்தம், நிஜமாக போயிட்டாங்கன்னு. எனக்கு எஜமானும் போயிட்டாங்க, பையும் போயிடுச்சு. அந்த வருத்தம் என் கல்பொட்டு நீங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஷேகுமாருடைய அந்த பரக்கத்திற்கு தானே செய்யுது. ஏதோ ஒரு பொருளை கொடுப்பாங்க, அதன் மூலமாக மிகப்பெரிய பரக்காத்துகளை, ஞானங்களை ஷேகுமாரில் அள்ளி கொடுப்பாங்க. சரிங்களா? பரக்கத்து கொடுக்குறதுனால என் சர்க்கார் நாயகம் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். சர்க்கார் பார்க்க போயிருந்தோம். ஒரு சர்க்கார் ஒரு 10 ரூபா தாள் கொடுத்து, இதை வச்சுக்கம்மா, அல்லா அவங்க ரொம்ப பெரிய பரக்கத் செய்வான், வாழ்க்கையில் பஞ்சம் இல்லாமல் அல்ல வாழ வைப்பான் அப்படின்னு பரக்கத்துக்கு துவா செஞ்சு கொடுத்தாங்க. பரக்கத்துக்கு தெரிஞ்சுங்களா? என் மகள், மூத்த மகளார் 5 வயசு பிள்ளை, அந்த பாப்பா கையில் கொடுத்தாங்க. இதை வச்சுக்கோங்க, அல்லாஹ் தஆலா உங்கள் பாப்பாவுக்கு வாழ்க்கையில் பரக்கத் செய்வான், நிறையா கொடுப்பான் அல்லாஹ் தஆலா அப்படின்னு பரக்கத் செஞ்சு கொடுத்தாங்க. சரின்னு பேசிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளார ஒரு நிமிஷம் பாப்பா கையில் காசை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்தில் பார்த்தா அந்த காசை எங்கேயோ குழந்தை கீழே போட்டுருச்சு. 3-4-5 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை காசை கீழே போட்டுருச்சு. எனக்குன்னா அங்கே தேடணும், எங்கே போயிடுச்சுங்க. வீட்டில் எங்கேயுமே காணோம். மறுநாள் வந்து கேட்டால், நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்பான்னு நான் நினச்சிக்கிட்டேன், நான் வாங்கி வச்சுருப்பேன், அவங்க நினச்சிக்கிட்டாங்க, பிள்ளை எங்கேயோ போட்டுருச்சு. வீட்டுக்கு போய்க்கலாம், காசு இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சர்க்கார் வாழ்நாள்னா பரக்கத்து கிடைக்கும்னு சொன்னாங்களே, கடைசியில் அபூஹுரைரா பையை காணா போட்ட கதையாகிடுச்சு. இப்போ பரக்கத்தை மட்டும் போயிடுச்சுன்னு ஒரே கவலை. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எஜமான்ட்ட போயிட்டேன். போய் அழுதுகிட்டே, சர்க்கார் இந்த மாதிரி எஜமா வந்து ஒரு பரக்கத்துன்னு 10 ரூபா கொடுத்தீங்க, அது வாங்கி வைக்கலான்னு நினச்சேன், நான் வாங்கி வச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க, வீட்டில் அவங்க வாங்கி நினச்சிக்கிட்டாங்க, அது காசு கீழே போயிடுச்சு சார், எங்கே போச்சுன்னு தெரியல சர்க்கார் அப்படின்னு சொன்னோம். கீழே மிஸ் ஆயிடுச்சு சர்க்கார் அப்படின்னு சொன்னோன்னா, சர்க்கார் சரிம்மா, காசு தானே காணா போச்சு, துவா காணா போகல. நிஜமா துவா காணா போகுது, காசு தான் காணா போகும், துவா காணா போகுது, அப்படி இருக்கும். அந்த துவா, அது செஞ்ச துவா தான், பரக்கத்துங்க துவா தான். இந்தாங்க இன்னொரு காசு வச்சுக்கங்க, இது வச்சுங்க, அதே பரக்கத்தை வந்துடும். அந்த 10 ரூபா கொடுத்தாங்க. இல்லை, அப்போ தான் உயிரே வருது. காசு தான் காணா போச்சு, துவா காணா போலப்பா அப்படின்ட்டாங்க. படி எல்லா ஃபசலை கொண்டு அல்லாஹ் தஆலா நிஜமாக கொடுத்த பரக்கத்தில் இன்ன வரைக்கும் எல்லாம் ஒரு நாளுக்கு சாப்பாட்டுக்கோ காசுக்கோ பஞ்சம் இல்லாமல் இருந்து இன்ன வரைக்கும் வச்சுருக்கிறான். தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா காசு கொடுத்து தான் இருக்கான். அவங்களே காசு அல்ல குறையாமல் கொடுத்துட்ருக்கான். அந்த பரக்கத்து நிஜமாவுடைய துவாவுடைய பரக்கத்து அல்ல காசு கொடுத்துட்ருக்குறான். குறைய கொடுத்துட்ருக்குறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளோ செலவு பண்ணாலும் கொடுத்துட்ருக்கான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய ஃபஸல் தான் அது. சரி, வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த 10 ரூபாய் பரக்கத்தை எழுதி கவர் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டா அதுக்கு பின்னாடி அந்த காசு கீழே கிடந்திருக்கு. என் ஷேഖ்நாத்துடைய துணைவியார் எங்கள் பிராணியம்மா எடுத்துருக்காங்க. அல்லாஹூ, நம்ம பிள்ளை தான் காசு கீழே வந்து தேடிட்டு இருந்துச்சு, அந்த காசு தான் இது அப்படின்னு பிராணியம்மா எடுத்து பத்திரமா வச்சு அப்புறம் கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்து எங்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ சர்க்கார் பரக்கத்து பிராணியம் பரக்கத்து சேர்ந்து வந்து அல்லாஹ் கொடுத்துரு. திரும்ப அந்த காசு வந்துருச்சு, 2 காசும் வந்துருச்சு. 2யும் பத்திரமா வச்சாச்சு.
உண்மையிலேயே அந்த காசு வந்த பின்னே எல்லாத்தையும் ரொம்ப வரக செஞ்சான். இது பஞ்சம் இல்லாமல் எல்லாம் கொடுத்தான் அல்லா ஜல்லஷா வந்தாலும் இன்னும் கொடுத்துட்ருக்குறான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரே ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து எஜமா சாப்பிட்டாங்க. இறை ஞானங்கள்லாம் இன்கிஷா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எஜமா வருத்தம் இருந்துச்சான், முழு பழத்தை சாப்பிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கும். பிற்காலத்து தன் ஷேக் குத்துபுதீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி எஜமா சொன்னாங்களாம், அந்த ஜமாலுத்தீன் எஜமா கொடுத்தாங்களே அது ஒரு பழம் தான் எஜமா சாப்பிட்டேன், மிச்ச பழத்தை அவங்க நோன்பு முடிச்சுட்டு சாப்பிட்ருக்கணும் வாங்கி. எனக்கு அந்த சிந்தனை இல்லை. நான் சின்ன வயசாக இருந்தேன், எனக்கு விளக்கம் இல்லாமல் நான் வேணான்ட்டு போயிட்டேன், நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். பின்னாடி அவங்க ஒரே ஒரு பழம் கொடுத்தாங்க. அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டதுலேருந்து ஒரே ஒரு துண்டு ஒரு விதை அது சாப்பிட்டதுலேருந்து பெரிய இன்கிஷாஃப் ஆயிடுச்சு, எனக்கு பெரிய ஞானங்கள்லாம் விளங்குச்சு எனக்கு அப்படின்னாங்க. எனக்கு கவலையாக இருக்குது முழுசாக சாப்பிட்லையே அப்படின்னாங்களாம். அப்போ எஜமா சொன்னாங்களாம், கவலைப்படாதப்பா, அந்த ஒட்டுமொத்த பழத்தில் அந்த ஒரு பழத்தில் தான் அவ்வளோ பரக்காத் எல்லாம் வச்சுருந்தான். அது உங்கள் கையில் உங்களுக்கு நசீபாக்கிட்டான். மிச்ச பழத்தில் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு பழத்தில் ஒன்று இருக்கும், ஒரு சோத்தில் பரக்கத்து இருக்கும். அதில் தான் அவங்களுக்கு வச்சுருக்குறான் அதெல்லாம். அதனால் அதுக்கு போச்சுன்னு கவலையெல்லாம் படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எஜமா சொன்னாங்க. அந்த ஒன்றுலேயே எல்லா ஞானங்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டான் அதெல்லாம் அப்படின்னு சொன்னவொடனே தான் அவன் மனசு நிம்மதியாச்சான் பிற்காலத்தில். அந்த மாதிரி ஷேகுமார்களுடைய பரக்காத்துகள் ஒரு வஸ்துக்கள் மூலமாக நல்லா கொடுப்பான். அந்த தபருக்காத்துன்னு சொல்கிறது அது ரொம்ப பெரிய முபாரக்கானது. சஹாபாக்கள் பெருமானுடைய முடிய, பெருமான சல்லாசமுடைய சிறிய துணியுடைய துண்டு, இதெல்லாம் ரொம்ப பல கோடிகளுக்கு காசு கொடுத்து வாங்கினாங்க. அந்தளவுக்கு பரக்கத்துக்கு இருந்துச்சுன்னு வாங்கி வச்சுருந்தாங்க. அல்லாஹ் தஆலா பெரியோருடைய பரக்காத்துகளை கொண்டு நம்மையும் அலங்காரம் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஃபரீது நாயத்துடைய வாழ்க்கை வரலாறு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.